ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிரவுண்டு. இது வந்து அவுட்புட்டு டூயல் பவருக்குள்ள அவுட்புட்டு. அதே போல் 1200க்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் வந்து ஒரே வோல்ட்டு தான் வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமனு, அதுக்கடுத்து 4 ஓம்ஸு, அதுக்கடுத்து 8 ஓம்ஸு இது போல் வரும். ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க 2 ஓம்ஸ் வச்சுக்கணும், 2 ஓம்ஸ் வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. 2 ஓம்ஸ் வச்சு கொடுத்துடலாம், பிரச்சனையே கிடையாது. இந்த 4 ஓம்ஸ் போகிற பாதையில் தான் 2 ஓம்ஸ் எடுக்க போகிறோம். அதனால் எடுக்கிறதுல பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் அந்த டிரைவர் வந்து உங்களுக்கு 2 ஓம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 2 ஓம்ஸ் வச்சாலும் ஆம்ப்பு அதிக ஹீட் ஆகாது, அடிக்கடி கம்ப்ளைண்ட் வராது. ஓரளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஏதாவது கேளுங்க. ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஜானி ஆடியோஸ் தான் நினைக்கிறேன். NJW அண்டு MJE டிரான்சிஸ்டர் VS 5200 விச் ஆஃப் டிஃப்ரெண்ட். 5200 வந்து என்னை பொறுத்தளவு 5200 வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடச்சிரும். அதனால் பிரச்சனை இல்லை. 5200 மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட்னா படக்குன்னு எடுத்து மாற்றிக்கலாம் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, MJ சீரியஸில் வந்து கொஞ்சம் ஆர்ட்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும், நல்லா இருக்கும். 5200 விட அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட ஒரு MJ சீரியஸ் 2 மாடல் கிடக்கு, அதை போட்டு பார்க்கல இன்னும். நான் போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஒரு தடவை சும்மா செக் பண்ணேன், நல்லாயிருக்கு. மற்றபடி ஒன்றும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரில. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அண்ணா மீண்டும் கூறுங்கள், என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், சொல்கிறேன். கர்ணா பி ப்ரோ, ஐ ஆம் கண்ணன். ஒரு நண்பர் லைனில் வந்துட்டாங்க. எடுக்க ஆம்ப் கஸ்டமர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு, எடுக்க வரலாமா அப்படின்ட்டு. அவுட்புட் மட்டும் மாட்ட வேண்டியிருக்குதுல, அவுட்புட் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லை, இது 1200. இதை பற்றி ஓரளவுக்கு நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சண்டே எதுவும் ஃபுல்லாக நம்ம ஆம்ப் ஒர்க்கு தான் வேலை பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு தான் தட்டி ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா 1500. இந்த 1500 வந்து வேலை முடிஞ்சது. கண்ட்ரோல் மட்டும் மாட்டணும். இதில் பாட்டு போட்டு காட்டலாம். உங்களுக்கு பாட்டு போட்டு காட்டினா சேனலுக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஆம்ப் கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார். ராஜா ப்ரோ, எஸ்டெக் ஆம்ப் 1200 ப்ரைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 1200 24 தான் கொடுக்குறேன். 24 கொடுத்தாலும் எனக்கு அதில் ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த பொருள் மட்டுமே கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேலேயே வந்துடுது. ஓகே ப்ரோ, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு நண்பர் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம ஆம்ப் கஸ்டமர் தான், அவருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஆம்ப்பு தான் எடுக்க வரேன்னு சொல்லியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இன்ன வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சில பேருக்கு கரெக்டாக இருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் நம்ம சொன்னது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் சொன்னது? இந்த பயாசிங் பற்றி சொன்னது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. பொதுவாகவே ஒரு டிரான்சிஸ்டரை இயக்கிறதுக்கு வந்து பயாசிங் வோல்ட் வந்து 0.45 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் வந்து ரொம்ப நாளைக்கு ஃபெயில் ஆகாமல் நல்லா இருக்கும். அது போக பயாசிங் அதிகமாக போச்சுன்னா டிரான்சிஸ்டர் மெதுவாக ஹீட் ஆக டிரான்சிஸ்டர் வந்து குயிக்காக ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்கள், எந்த டூயல் பவர் சப்ளையாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் வோல்ட் பவர் சப்ளையாக இருந்தாலும் சரி, அதாவது சிங்கிள் பவர் சப்ளையாக இருந்தாலும் சரி, அது பயாசிங் வோல்ட் வந்து 0.45 மட்டும்தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். பை பை, see you.